அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேல அல்லது கீழே சஸ்டெயின் ஆனாக்கல மார்க்கெட் அப்பா டவுனா அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம இதை வச்சு என்ன சொல்றோம், ட்ரெண்டை மட்டும்தான் ஒரு ஐடென்டிஃபை பண்றோம். அதுவும் அந்த ட்ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட விலையை போய் அந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு விலையை ரீச் ஆனா அங்கிருந்து இதர் அதே டைரக்ஷன் போறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு பார்க்கும், இல்லை அங்கிருந்து திரும்புவதற்கான போகும். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைக்காம ஏன் இதை சொல்றேன்? ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையிங் தான் நம்ம பண்றோம், கரெக்டுங்களா? அப்போ வந்து நம்ம எப்படி போயிட்டு மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்து பண்ணா டைம் வேல்யூல நமக்கு அடிபட்டு போயிடும் இல்லை, ப்ரீமியம் ஃபுல்லா அப்படியே மார்க்கெட் அங்கேயே இருந்து இப்படியே ஏறினா கூட உங்க ப்ரீமியம் என்ன ஆகும், அப்படியே மெல்ட் ஆகிட்டே தான் இருக்கும் உங்க ப்ரீமியம், புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கணும் விடைகள். அப்போ அதை நம்ம மேக்ஸ் கணக்கு சார்ந்து மட்டுமே பங்குச்சந்தை இயங்குன்றத நம்ம தியரி. அது இன்ட்ராடே ஆப்ஷன் பையர் இன்ட்ராடேவோட முடிச்சிடும், பொசிஷனே கிடையாது. அதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் வருகிற 6ஆம் தேதி, இதுவும் மேக்ஸ் பிளஸ் தியரி ரெண்டும். இதுக்கு வந்து வேல்யூஸ் எல்லாமே மேக்ஸ்ல வந்துடும், கால்குலேஷன்ல வேல்யூல வந்துடும், மற்றபடி தியரியும் இருக்கும். இந்த கிளாஸ் வந்து வருகிற 6ஆம் தேதி தூங்குது. இது நான் வருஷத்துக்கு 2 கிளாஸ் தாங்க எடுப்பேன் எப்பவுமே. அது இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி எடுக்கிறேன், அடுத்த கிளாஸ் டிசம்பர்ல எடுப்பேன், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 23,700 புட்டு 62 ரூபாய் கீழே இருந்தா நிப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணும், 62 ரூபாய்க்கு மேல இருந்தா இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். அப்போ 62 rupees இருக்கும்போது உங்க டிசிஷன், உங்க டெக்னிக்கல் கூட நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மேட்ச் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பாருங்க. சரி, அதே 62 ரூபாய் கீழே வந்துட்டு இங்கிருந்து திரும்பலாம், 6 அங்கிருந்து கீழே திரும்பலாம். அதே மேல போனா ஒரு வேலையில வந்துட்டு திரும்பலாம், 6 இதர போகலாம். அதே போல 1000 பாயிண்ட் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும் அப்படிங்கிற மேக்ஸ் டோட்டல் வேல்யூக்கு நம்மகிட்ட கால்குலேஷன் இருக்கும். எங்க போனாலும் நம்ம வந்து மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. லைவ்ல மார்க்கெட் ஓப்பனோ நம்ம நியூஸோ பிரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் அண்ட்ரஸோ இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். நீங்க வந்து மார்க்கெட்டை வந்து நியூஸ்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. உங்களுக்கே அந்த நியூஸ் தெரியுதுனாக்கல பெரிய பெரிய இவங்களுக்கெல்லாம் தெரியாம இருக்குமோ அதுக்கு முன்னாடியே பிஃபோரா? அதனால நியூஸ்லாம் நம்ம போடுற மேக்ஸ் தான் அந்த நியூஸை இயங்குவோம். அப்படி நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே உன்னை யார்ட்டையும் கிளாஸ் போகணும் அவசியம் கிடையாது. அதனால தெரிந்து கொண்டு ஒருத்தவங்க யாரோ யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதை நம்பி என்னைக்கும் ட்ரை பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் நீ. நான் கொடுக்குறது சேர்த்து தான் சொல்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.